நான் ஏஎம் நிறுவனத்தில் திருப்பதி படம் பண்ணேன். அஜித் சார் ஹீரோ. நான் எத்தனையோ படங்கள் பண்ணதாலும் சரி, ஏவிஎம் பெண்ணரில் நான் படம் பண்ணது எனக்கு மிகப்பெரிய பெருமையான விஷயம். வாழ்க்கையில் எனக்கு ரொம்ப கௌரவமான விஷயம் என்னென்னா, ஏவிஎம் பேனரில் நான் படம் பண்ணேன். அந்த அங்கீகாரம் கிடைச்சதுக்கு ஏஎம் சரவணன் சார் ரொம்ப ஏன்னா அதுக்கு முன்னாடி திருப்பாச்சி சிவகாசி படம் வெளிவந்த டயத்தில் ஏஎம் சார் சரவணன் சார் அழைச்சி எங்கள் பேனருக்கு படம் பண்ணணும்னு சொல்லும்போது அந்த தருணம் அப்போ தான் நான் ஏஎம்ல நான் கமிட் ஆகும்போது தான் நான் உண்மையிலே சினிமாவில் வெற்றி அடைஞ்சுன்னு நினச்சேன். நான் சில நேரத்தில் அந்த அங்கீகாரம் வெற்றிக்கான அங்கீகாரம் கிடைக்கும். நான் ஏஎம் ஸ்டுடியோக்குள்ளே ஃபஸ்ட்டு வரும்போது வர முடியாது. அப்போல்லாம் செக்யூரிட்டியில் நம்ம வீட்டுக்குள்ளே வர முடியாது. நான் எப்படியா ஏஎம் ஸ்டுடியோக்குள்ளே உள்ளே போகணும்னு நினைப்பேன். அப்போ ஒரு 10 ரூபா ஒருத்தட்ட லஞ்சம் கொடுத்து அவர் கொண்டாந்து உள்ளே விட்டார் என்னைய ஏஎம்குள்ளே. அப்போ 2 ரூபா ஷூட்டிங் பார்த்து கிளம்பிட்டேன். அதே நிறுவனம் எனக்கு திருப்பி 10 லட்சம் அட்வான்ஸ் கொடுத்து எனக்கு படம் பண்ண சொன்னாங்க. சரவணன் சார் கையால் நான் ஃபஸ்ட் அட்வான்ஸ் வாங்கினேன். அந்த தருணமும் வாழ்க்கையில் அதான் அப்போ தான் நம்மளை வெற்றி அடைச்சிட்டோம்னு நம்மளுக்கு தோணும். இன்னொன்று ஏவிஎம் உதயகுமார் சொன்ன மாதிரி நானும் அதை உணர்ந்தேன். ஏவிஎம்ல படம் கமிட் ஆனதுலேருந்து ரிலீஸ் ஆகிற வரைக்கும் நான் பணம் கேட்டதே இல்லை. அந்தந்த டயத்தில் கரெக்டாக பணம் வந்துடும். நம்ம மேனேஜர்ட்டும் சொல்லவே மாட்டோம். கரெக்டாக செட்டில் பண்ணி கரெக்டாக இயக்குனர் மட்டும் இல்லை, நடிகர்கள், கேமராமேன், டெக்னீஷியன் எல்லாருக்குமே சம்பளம் கேட்காமலே ஃபஸ்ட்டு கொடுத்துருவாங்க. அது என்னன்னா ஒரு சிறந்த தயாரிப்பாளர் அப்படிங்கிற மிகப்பெரிய அடையாளம் ஏஎம் சரவணன் சார்.